பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு 2லேருந்து 3 சின்ன சைஸில் பட்டை, 2 கிராம்பு, அதோட ஒரே ஒரு ஏலக்காய், அதோட 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன சீரகம் இருக்குல்ல அது, 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் இருக்கும்ல அது சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இல்லாட்டா டக்குன்னு ப்ரௌன் ஆகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமேட்டு 3 பீஸ் போல் கார்லிக்கு பூண்டு இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க. அதோட 1 இன்ச்சு போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே பெரிய பீஸாகவே சேர்த்துறாதீங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 பிஞ்ச் மட்டும். இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. தக்காளியும் ரொம்ப சின்ன சைஸு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதோட ஒரு 6லேருந்து 7 பீஸ் போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளியோட தோல் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை நம்ம தனியாக வேக வச்சு தான் சமைக்க போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட 1 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 70% மட்டும் வெந்தால் போதுங்க. ஃபுல்லாக வேகணும் அவசியம் இல்லை, 3/4 பதம் மட்டும் வெந்திருக்கணும். சிக்கன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், நல்லா உடஞ்சிருக்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகிற மாதிரி பக்கம் இருக்கும்ல, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க, அந்த தண்ணியோடே இருக்கட்டும். இப்போ வாங்க கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டு 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு மசாலாத்தூள் சேர்த்துக்கரலாம். காரத்துக்காண்டி 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூளும் அதோட கலருக்காண்டி 1 ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும், காரம் கொடுக்காது. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா டக்குன்னு மசாலாவோட கருகிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கோம்ல மிக்சியில், அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடாதீங்க. நல்லா ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வேணால் மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு சிக்கன் சேர்த்துக்கரலாம். அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போகணும். இந்த மாதிரி நல்லா மலமலன்னு கொதிச்சதுக்கப்புறமேட்டு சிக்கனை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் தண்ணி தேவைப்படாது. நம்ம ஃபஸ்ட்டே அந்த பேஸ்ட்டெல்லாம் அலசிட்டு தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. கண்டிப்பாக செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். வெரைட்டி ரைஸ்லேருந்து டிஃபன் ஐட்டத்துலேருந்து எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குல்ல, பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு டைம்னாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.